ஹலோ கைஸ், நான் தான் உங்க எஸ்எம். நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு அன்பாக்சிங் நம்ம சொல்லிட்டோம்ல. ஸோ அந்த அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அது எனக்கு இல்லை, என்னோட எடிட்டருக்கு. அவங்க ரொம்ப நாள் அவங்க கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட் தான் இன்னைக்கு நம்ம நிறைவேற்ற போறோம். ரொம்ப நாள் ஒரு நிறைய பேர் நான் ஆசைப்பட்டு நிறைய பேர் எடிட் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோ பண்றான். அவருக்கு நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுன்ட்டு. ஸோ அந்த கிஃப்ட்டை தான் யோசிச்சு பார்த்தேன். சரி, என்னதான் கிஃப்ட் வாங்கி கொடுப்போன்ட்டு. ஆனால் அவனுக்கு அதிகமா யூஸும் ஆகணும், அதே மாதிரி அது சேனலுக்கு அது யூஸ் ஆகணும், பட் அவன் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகணும். சரி, ஓகே, கடைசியாக முடிவு பண்ணி இந்த ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்போன்ட்டு. அந்த கிஃப்ட்டை நீங்க வீடியோல பாப்பீங்க என்னன்ட்டு. சரி, அந்த கிஃப்ட்டை கொடுக்க போறோம். அந்த கிஃப்ட் ஜஸ்ட் ஒரு பிராங்கோட நம்ம கொடுக்க போறோம். அந்த கிஃப்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும், பட் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணு இருக்காது. அந்த மாதிரி பிராங்க் கூட கொடுக்க போறோம். ஓகே சார், ரொம்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ரைட்டு. மூசா வந்து ஒரு புரளி. இந்த எஸ்மா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான். இந்த பாக்ஸா கொடுத்துருக்கேன் கையில. என்னன்னு தெரியல, இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான். இவன் எங்களான்னு போனா இவன் பின்னாடி கேமரா பண்ணிட்டு இருக்கான். முன்னாடி வேணா வர மாட்டேன்றான். ஏன்னா அவன் சொல்றான் என்னன்னு தெரியல. சரி, ஓபன் பண்ணி பாத்துருவாங்க. ஆயுதம் எத்தனை ஸ்டிக்கரு? 100 ரூபாய்க்கு பார்த்தோம்னா 1000 ரூபாய்க்கு பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ண முடியல. நான் சொல்றேன், 100 ரூபாய்க்கு கொடுத்தா 1000 ரூபாய்க்கு பார்ப்பாங்க. ஒரு பக்கம் ஆயிடுச்சு. வரமாட்டேன்றது. ஐய, நான் இங்க ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. என்ன ஸ்டிக்கர்? வந்துருங்க. என்ன அது? என்ன அது? டேட்டா சிம்க்கு கேபிளா? என்ன 249 ரூபா? எனக்கு இந்த கேபிள் எதுக்கு இப்ப? எனக்கு கேபிள் டேட்டா அண்ட் சிம்காம். என்னது? ரொம்ப நாளா போன் பேசலாம், போன் சார்ஜ் இல்ல, எப்ப பார்த்தாலும் போன் டெட் ஆயிடுன்னு சொன்னான். சோ ஏன்னா நம்மளால முடிஞ்சு இந்த போனை சார்ஜ் வாங்கி கொடுப்போம்னா அந்த போன் சா இது அவங்க பார்ப்போம். உள்ள டக்குன்னு அதை சொல்லியிருந்தா அதுவும் நம்ம பார்த்தா அவங்க வந்து நம்ப முடியாதுங்க. ஏன்னா வடப்பெறல வந்தவன் இன்ஜா ஒரு நாள் பண்ணி விட்டுருவேன். என்ன சொல்லிக்கிறது இருக்கு? அப்படிதான் கேபிள் தாங்க. சத்தியமா இந்த கேள் பாக்குற மாதிரி கொஞ்சம் கண்ண மூடு சொல்லிடலாம். சரி, மூடுவோம். கண்ண மூடு. தொடக்கூடாது, நல்லா போடு. சரி சரி, டான்ஸ் கலெக்டடு, நான் கலெக்டடு தொடக்கூடாது. நல்லா பண்ணிக்கோ. என்ன படுத்தாதையா? இப்ப கண்ண தோற. இது என்னது? இதை ஓபன் பண்ணு. கட்டையா இருக்கு. ஓபன் பண்ணு. ஐடிபிளுக்கு சிலுக்கு போல. போட்டி நான் எந்த பொண்ணுக்கும் தர முடியல. கட்டையா இருக்குங்க. நம்ம சேனல் கேமராமேனு இவனுக்கு அப்படியே கட்ட வச்சோம். ஏன் வளர்ற? அது கையில ஓபன் பண்ணு. அது மூணு இருக்கட்டும். ஏன் வளர்ற? அது ரொம்ப ரேரான மெட்டீரியல், பட் ரொம்ப காஸ்ட்லியான பொருள். கையில ஓபன் பண்ணு மக்களே. இவன் கையில ஓபன் பண்றாங்க. கட்டையா இருக்கு. என்னது கட்டையா? நான் ஓபன் பண்றேன். இது மிச்சம் மீதி இவன் கையில ஓபன் பண்ணி தெரியல. கேபிள் எல்லாம் கொடுக்குறியா? கட்டையா கொண்டு கொடுக்குறியா? கண்ணமுடி நினைக்கிறேன். கண்ணமுடி எத்தான கண்ணு கேமரா முன்னாடி வச்சு காமிச்சிருக்க இடத்துக்கு மக்களே. இவன் நம்ப முடியாது, ஒரு திருத்த தீவிரவாதிய. கண்ண தோற மக்களே. சரி, இவனுக்கு கிஃப்ட் நம்ம கொடுத்துருவோம். என்னது அது? என்னால முடிஞ்சது என்னோட எடிட்டருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு கையால ஆன் பண்ண சொல்லுவோம். என்னது அது? ஆன் பண்ணு. என்னது அவசது? ஐயா வந்துருக்காரு. ஆன் பண்ணு. அதுக்கு அடுத்து ஆன் பண்ணு. அதுக்கு கவர் பண்ணானே நான் பிரஸ் பண்ணேன். என்னால முடிஞ்சது நம்ம சேனல் இப்ப 10K அடிக்க போகுது. இதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்களே. யாரும் முடிஞ்சது பிரைட்னஸ் நல்லா ஏற்றி மக்களை காட்டியே மக்கள் நம்ப மாட்டாங்க. என்னால முடிஞ்சது பாத்தீங்கன்னா அது டெம்பர்லாம் இருக்கு. இந்த மாதிரி கம்மியான பிரைஸ்ல நம்மளால நிறைய போன்ஸ் வாங்க முடியும். அதுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அந்த கான்டாக்ட் கீழே நாங்க கொடுக்குறோம், பாத்துக்கோங்க. உங்களுக்கு நம்ம ஐபோன்ஸ் அந்த ஆண்ட்ராய்ட்ஸ்ல வருமா கம்மியான பிரைஸ்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல அவங்க நம்பர் தரும், அவங்களை கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும். நம்ம கேமராமேன
உள்ள போயிட்டு ஒரு போட்டோ நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துப்போம். இந்த இருக்கு கேமரா. என்ன ஐபோன் யாரோடது அது? நம்ம காண்டிதான், நம்ம சேனல் காண்டிதான். செம்மையா இருக்கா? போட்டோ எடு. தரமா இருக்கு. எப்படி இருக்கு? எடு. பாத்துக்கோங்க. மக்களை இப்ப சொன்னா நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு அந்த ஐபோன் சவுண்ட் கேட்டா சொல்லுவீங்களா? சோ ஓகே, நம்ம ஐபோன் சவுண்ட நம்ம சவுண்டா ஏன் கை ஓடல கால் ஓடல மக்களே? என்ன அது இப்படி உணர்ந்திருக்கேன். நம்ம ஐபோன் சவுண்ட நம்ம கேட்டுருவோமா? அது ரெடியா? இந்த டேட்டா கேபிள் எதுக்குன்னு கேட்டீங்களே, இந்த போனோட சார்ஜர் தான் இது. சார்ஜருங்க உடச்சு கொடுத்துருக்கியா தப்பு. சோ என்னால முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு gift கையில நடக்குது. அட்வான்சிங் பண்ணா சோ மக்களே, சோ நான் உங்க எஸ்எம். சோ நம்ம ஆல்ரெடி ஒரு கிளிப்ல பாத்துருப்போம், இவனை வச்சு சர்ப்ரைஸ் பண்ணி அன்பாக்சிங் பண்ணதையும் பிராங்க் பண்ணது எல்லாமே. சோ இப்ப நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, வீடியோ எந்த போன் எடுத்துருக்கு, நம்ம ஐபோன்ல எடுத்துட்டு இருக்கோம். சோ வேற ஒண்ணும் இல்ல, ஐபோன் கேமரா குவாலிட்டி கேமரா டெஸ்டிங். சோ அதை நாங்க இதுலயே போட்டுருவோம். அடுத்த ரிவ்யூ இருக்கு நமக்கு ஐபோனை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா நாங்க ரிவ்யூ பண்ணி போடுறோம். நம்ம இந்த வீடியோ மட்டும் நம்ம இதுக்காண்டி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அன்பாக்சிங் காண்டி. சோ பல பேசணும்னா நம்ம கேமரா குவாலிட்டி ரொம்ப மூச்சு விட்டுக்க. ஓகே, வந்து ஃப்ரண்ட் கேமரா பாத்திருப்பீங்க, வந்து பேக் கேமரா பார்க்கலாம் வாங்க. சோ மக்களே, இதுதான் ஐபோனோட பேக் கேமரா. ஜஸ்ட் 12 மெகாபிக்சல் தான், பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. உண்மையிலே சொல்றேன், ஐபோன் கேமரால யாரும் அடிச்சுக்க முடியாது. ஒண்ணுதான் கிங் ஆஃப் கிங்னா ஐபோன்ல கேமரா மட்டும்தான். மத்தடியுமே ஐபோன்ல ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரிதான். சோ ஓகே, பாத்துட்டீங்களா? நீ வந்து ஆளு பார்க்க டம்மி பீஸா இருந்தியா, பயங்கரமா நல்லா இருக்கிறாங்க. ஐபோன் 7 என் கையில இருக்கு. இந்த மாடல் வந்து ஐபோன் 7. வீடியோ கட் பண்ணிட்டு உணர்றேன். ஏன் அப்படின்னா சந்தோஷத்துல வந்து பேச முடியல, உன்னால வரல. கீழே போயிட்டு அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இவனுக்கு வந்து நான் கிஃப்ட் பிரசன்ட் பண்ண போற எதுவுமே தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ உங்க கேமராமேன் இவ்வளவு உழைக்கிறாரு, இவ்வளவு எடிட் பண்ணி கொடுக்குறாரு, அவருக்கு ஜஸ்டிஸ் ஒரு சின்னதா ஏதாச்சும் கிஃப்ட் கொடுங்க ப்ரோ, லைஃப் ஃபுல்லா மறக்க கூடாதுன்ட்டு. அவ்வளவு தேடி நான் கண்டுபிடிச்சப்போ ஓகே, நம்ம கேமரா இதை கிஃப்ட் பண்ணுவோம். ஏன்னா இவங்க கூட அதிகமா கம்யூனிகேட் பண்ண முடியல மக்களே. எப்ப பார்த்தாலும் போன் அடிச்சா இவங்க அப்பா போன் அம்மா போன் தான் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சோ அதுக்கானதான் இவனுக்கு சொந்தமா ஒண்ணு இருக்கணும். அதே மாதிரி என் கூட கம்யூனிகேட் பண்ண நம்ம சேனல் ஓஎஸ் யூஸ் பண்ணது இல்லைங்க, iOS ஆண்ட்ராய்ட்ல எல்லாத்தையும் எனக்கு ஐபோன் ரொம்ப பிடிக்கும். அந்த iOS யூஸ் பண்ணதான் அவ்வளவு பிடிக்கும். ஆண்ட்ராய்டு iOS செம்மையா இருக்கும். புதுசா போன் வாங்கியிருந்தவருக்காக வந்து தீபாவளி அன்னைக்கு சாப்பிடுற அளவுக்கு இந்த போன் இருக்கு. லாக் இல்லாம தரமா இருக்கு. ஓகே, எனிவே தேங்க்ஸ் டு எஸ்எம். இந்த மாதிரி வந்து உங்க சேனலுக்கு வந்து வந்ததுக்கு பெருமையா இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம 10K அடிக்க போறோம். நம்ம ஒரு 2 weeks 3 weeks முன்னாடி தான் நம்ம இருந்தோம். நம்ம ஒரு 5.6 என்னமோ இருந்தோம். சோ நீங்க என்னத்துல அவ்வளவு சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்க. ஒரு 1 weekல நம்ம 6K அடிச்சோம். அடுத்த ஒரு 1 weekல நம்ம 7K அடிச்சோம். இப்ப அடுத்த ஒரு 1 weekல இப்ப நம்ம 8K. சோ இப்ப அடுத்த ஒரு 1 weekல அடுத்த 2 weeksல உங்க சப்போர்ட் கொடுங்க. நம்ம 2K அடிக்கிறோம். இன்னும் பிக்கஸ்ட் செலிபிரேட்ல நம்ம பயங்கரமா அன்பாக்சிங் பார்க்க போறோம். அவ்வளவுதான், அந்த பிக்கஸ்ட் அன்பாக்சிங் சொல்லிட்டு அதுதான் மக்களே, ரொம்ப பிக்கஸ்ட்ங்க. நான் சும்மா நினைச்சேன் என்னடா கேபிள் கொடுக்குறான்ட்டு, கண்ணா முன்னா ஏதோ டப்பா மாதிரி கொடுக்குறியா பார்த்தா ஐபோனு. நான் சொன்னேன் நம்பல ஃபர்ஸ்ட் உள்ள செக் பண்ணி வந்து ஐபோன் தெரிஞ்சு. ஏன்னா டூப்ளிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரிஜினல் ஐபோன் எப்படி செக் பண்ணி காட்டுறேன். ஃபைனலா அதோட ரேட் சொல்லிருந்தேன். சோ இந்த ரேட் வந்து ரொம்ப கம்மி. எங்கேயுமே ஐபோன்ஸ் வந்து ரேட்ல கிடைக்காது. செகண்ட்ஸ் தான். ஆனா சிங்கிள் ஓனரே 3 years யூஸ் பண்ண. 3 years ரொம்ப கிடையாது, ஒரு 1 year யூஸ் பண்ணாங்க. மிச்சம் 2 years வீட்டுல சும்மா தான் பாக்ஸ்ல போட்டு வச்சது. அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வித்துட்டாங்க. பிரைஸ் சொல்லிடுவோமா? ரொம்பலாம் இல்ல, 5K தான். 5000 தான் இந்த போன் ரேட். அதே வாட்ஸ்அப் வரும், இன்ஸ்டா வரும், யூடியூப் வரும். நீங்க ஆல் ஆண்ட்ராய்ட்ல என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே வரும். ஒரு சில ஆப்ஸ் மட்டும் பிரைஸ்ல வரும். ஆப்பிள் பத்தி அவங்களே தெரியுங்களா, நம்ம ஸ்டீவ் ஜோ என்ன பண்ணுவான்ட்டு. ஓகே மக்களே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களோட விடைபெறுவது உங்கள் எஸ்எம் மைண்ட் வாய்ஸ். காத்துருங்க, இன்னொரு அன்பாக்சிங் இருக்கு. ஐயோ